கடைசியா ஸ்லீப் டிஸார்டர், அதாவது தூக்கமின்மை. தூக்கமின்மையில எங்கட வளமையான எங்கட நிகழ்வுகளும் மீக்கி நாங்களா பிரச்சனை பண்ணி கொள்ற தூக்கமின்மையும் மீக்குது. லேட்டாகி சாப்பிடுறோம், லேட்டாகி நைட்ல உணவு அருந்தி கொண்டு லேட்டாகி தூக்கத்துக்கு போறோம், போன் பார்க்கிறோம், பல விஷயங்களை தலையில போட்டு கொண்டோம். அதால எங்களுக்கு தூக்கம் வராது. அது நாங்க லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணி கொண்டா சரி வரும். ஆனா சில ஆட்கள் ஏர்லியா தூங்க போவாங்க, ஆனா தூக்கம் வராது. இன்சோம்னியான்னு சொல்றோம். இந்த மாதிரி தூக்க பிரச்சனை நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அதை நீங்க உங்களோட உரித்த டாக்டர்ல கொண்டு போய் காட்டி அதையும் கிளியர் பண்ணி கொண்டால் இதுல இருந்து நீங்க விடுபடலாம். இப்ப இந்த விஷயங்கள்ல நீங்க எப்படி டாக்டர்ஸ்ட போகணும்னு ஒரு சில லிஸ்ட் ஒன்று தாரு. எப்படி என்றா நீங்க இதெல்லாம் உங்களுக்கு 2 வீக்ஸுக்கு மேல, குறைஞ்சது 2 வீக்ஸுக்கு மேல இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டீங்க, நீங்க எல்லாம் செஞ்சு பாக்குறீங்க, ஒன்றும் கியூர் ஆகல, லைஃப் ஸ்டைல்ல சில சேஞ்ச் பண்ணி பாக்குறீங்க, சரி வரல. ஆகவே நீங்க அலாம் சைன், இப்ப டாக்டரை நீங்க சந்திக்க வேண்டிய அலாம் சைன். 2 வீக்ஸுக்கு மேல அந்த பிரச்சனை நீடிக்குமா இருந்தா நீங்க போகணும் டாக்டரை சந்திக்க. அதே மாதிரி அதாவது ஏண்டே தெரியாம எங்களோட உடல் பருமன் அதிகரிக்குது அல்லது உடல் பருமன் குறையுது, பெரிய பார்க்குற அளவுக்கு வித்தியாசமான அளவு நடக்குது, கட்டாயம் நீங்க டாக்டரை சந்திக்கணும். தேங்க்யூ.